5 விரல்களை கோர்த்து நம்ம 10 விரலானோ. மணக்கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ணா காணும். சில நாளில் நீ என் தாய, சில நாளில் நீ என் சேய. நீ மடிமேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் பாய. எப்போதுமே என் கூட தான் என்று நினைச்சேன். இப்போ நீயும் போகும்போது செத்து பொழச்ச. நீதானே கொலசாமி ஒரு வரவும் தாயே. மகளாக பொறுப்பேனே நீ சொல்லி போய. உன் கூடவே பொறக்கணும், உன் கூடவே பொறக்கணும். உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும். தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. அஞ்சு விரல்களை கோர்த்து நம்ம 10 விரலானோ. மணக்கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ணா காணும். சில நாளில் நீ என் தாய, சில நாளில் நீ என் சேய. நீ மடிமேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் பாய. எப்போதுமே என் கூட தான் என்று நான். ஹலோ, வணக்கம். வணக்கம். சரி, அழகா இருக்கிறீங்க ரெண்டு பேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். சரி, இன்றைக்கு உங்களுடைய திருமணம் அழகா நடக்குதா? யாழ்ப்பாணத்துல பண்டத்தெருப்பில் UK ஹாலில் நடக்குதா அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு 10:30 வெயிட் பண்ணுறேன். வந்துடுவீங்கன்னு இப்போ வந்துடுங்க இருக்கிறீங்க. வந்த கையோட நாங்களும் பின்னாலே வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்காக அழகா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பி இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஸ்வீட்ஸை போல இனிப்பா அமையணும்னு சொல்லி விஷ் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. சரி, யாரா இருக்கும்? அண்ணி எங்க இருக்கிறாங்க? என்ன பேர் அண்ணிக்கு? வர்ஜின். சரி, பொண்ணு சைடுல ஒரு ஆளை சொல்லிட்டா. சரி, அடுத்த மாப்பிள்ளைட்டையும் ஒரு கக்க. சரி, மாப்பிள்ளை சைடுல யாராவது கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்களா? என்ன அனுப்பியிருப்பாங்களா? இல்லைன்னு சொல்லிட்டீங்க. மாப்பிள்ளை இப்படி ஆக்சுவலா ஒருவேளை மாப்பிள்ளை சைடுல இருந்து யாராவது அனுப்பி இருந்தா? தங்கச்சி அனுப்புவா. தங்கச்சி என்ன பேர்? தயாலினி. எந்த நாட்டுல இருக்கிறாங்க? ஆஸ்திரேலியா. இல்லையே. சரி, இன்னொரு கைவேட்டிங்க. வேற யாராவது உங்களோட சைடுல? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சான்ஸ் கொடுப்போம். வேற யாராவது கூட சைடுல? அக்கா எங்க இருக்கிறாங்க? கனடா. அக்காக்கு என்ன பேர்? ரூபி. இல்ல, கனடால இருந்தும் வேற இல்ல. ஐயோ, என்னட்ட வர போறாங்களே என்ன மாதிரி அவர் அந்த பக்கம் திரும்பிட்டார். சரி, இப்ப உங்களுக்கு தான் வேற யாராவது யோசிக்கிறாங்க? நீங்க முதல் சொன்னது தங்கச்சி என்று சொந்த தங்கச்சி சொன்னீங்களா? சித்தப்படம். வேற யாராவது மாப்பிள்ளைக்கு? எல்லாரும் இங்க நிக்கிறாங்க போல இருக்கு. பெரும்பாலும் நிறைய பேர் நிக்கிறாங்க. எல்லாரும் இங்க நிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொஞ்சம் வந்திருக்கும். ஸ்பெஷலான ஆட்கள் யாரும் அனுப்பி இருக்கிறாங்கப்பா. ஆனா நீங்க சொல்றீங்க இல்லையே யாருன்னு சொல்லி. ரெண்டு பேருமே யோசிக்கிறீங்க கணக்க. சரி, இதுக்குள்ள ரெண்டு பேருக்காகவும் ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்குது. இப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, உங்க 2 பேர்ட்ட கையிலையும் கொடுக்குறேன். உங்களுடையது வந்தா மாத்தி போட்டு மாத்திக்கொள்ளவும். சரியா? ஓபன் பண்ணுங்க. சரி, யாரோடது வந்தது? சரி, நீங்க அங்க கொடுங்க, மாத்துங்க, அவர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய சரியா வந்திருக்குது. ஆனா அவர் தான் உங்களுக்கு போட்டு விடணும். சரி, 2 பேருக்கும் அழகா
கப்பிள்லாம் 2 பேரும் மாத்திக்கொள்ள வேணும். நீங்க என்னதான் மோதிரம் மாத்தினாலும் நாங்க அனுப்புற மோதிரத்தையும் நீங்க மாத்திக்கொள்ளணும்னு சொல்லி ஆசையா மோதிரம் அனுப்பி இருக்காங்க. சரி, மாத்தி போட்டு யோசிப்போமா? இல்ல யாருன்னு சொன்னா பிறகு மாத்தினா நல்லா இருக்குமா? சந்தோஷப்படுவீங்களா? என்ன செய்வோம்? சரி, மாத்திக்கொள்ளுங்க நீங்க 2 பேருமே. சரி, நீங்களும் போட்டு விட்டுருங்க. சரி, அவங்க உங்களுக்காக 2 மோதிரம் தாங்களே செலக்ட் பண்ணி அளவுகள் தெரிஞ்சிருக்குமோ தெரியாது ஒரு குத்து மதிப்பா செஞ்சு அனுப்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரா இருக்கு இப்படி செய்யக்கூடிய அளவுக்கு, இப்படி சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு? இவரோட சைடா உங்களோட சைடா? இவரோட சைடா? என்ன இவரோட சைட் தானு சொல்லிட்டீங்க டக்குன்னு? ஒருவேளை உங்களோட பக்கத்தால வந்தா கவலைப்பட போறீங்க, என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லி. சரி, உங்களுக்காக ஒரு வாழ்த்து மடலும் அனுப்பி இருக்கிறேன், அதையும் வாசிச்சு யாருன்னு சொல்லிடுவோம். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சசி 2 பேரும். அது என்ன அந்த பேர் பொருத்தம் அமைஞ்சது 2 பேருக்கும் சசி என்று. சரி, மங்கள வாழ்த்து பாமாலை. நல்லோர்களின் ஆசையுடன் இன்று தொடங்கும் உங்களது வாழ்க்கை பயணம் தனியும் சுவையுமாய் கலந்து மலர்ந்து சுவைமிக்க மதிவளம் மிக்க மழலை செல்வங்களை இன்று காலமெல்லாம் தேனாற்றில் நீந்தி மகிழ்ந்து வாழ மனமு வந்து வாழ்த்துகின்றோம். கற்றோரும் பெற்றோரும் போற்றும் வண்ணம் காவியத்தில் சிறப்புடனே வாழ்வீராக. பொல்லாங்காய் போங்கி நல்ல வழி கண்டு நறும்பொறுமை கொண்டு நயனருள் பெற்று வாழ்க. வல்லமறை வீரங்கள் வழிகாட்ட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று நட்பேறு 16 பெற்று இந்த நாயகனும் நாயகியும் வாழ்க வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப ஆத்த சைடு என்ன கல்யாணம் கட்டிக்கிற கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஆத்த சைடுன்னு 2 பேரையும் பிரிச்சு பாக்குறாங்கன்னு யோசிச்சிடாதீங்க. இனி யாருக்கு வந்தாலும் 2 பேருக்கு தான் இருக்கு. மாப்பிள்ளைக்கு வந்தாலும் பொம்பளைக்கு வந்தாலும் 2 பேர்த்த சைடும் சேர்ந்துதான் அனுப்பி இருப்பாங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம். இது மாப்பிள்ளைக்கு வந்தது. மாப்பிள்ளை எனக்கு வரவே இல்லை என்றுட்ட உஷா ராஜி அண்ட் சாருக்குட்டி உங்களோட மருமகள்னு சொல்லி உங்களுடைய ஒன்று விட்ட தங்கச்சி சரியா உஷாராஜி ஆஸ்திரேலியால இருந்து அவட பிள்ளை சாருக்குட்டி மருமகளும் சேர்ந்து உங்களுக்காக இந்த பரிசுகளை அன்பாக அனுப்பி வச்சிருக்கிறாங்க. என்னுடைய அப்பாவினுடைய அண்ணாட மகனுக்கு இன்றைக்கு திருமணம் நடக்குது. எனக்கு அவர் ஒன்றை விட்ட அண்ணாவா இருந்தாலும் கூட பிறக்காட்டிக்கும் எனக்கு அவர் ஒரு சகோதரம், சொந்த சகோதரம் மாதிரி தான். அவர்கிட்ட கல்யாண வீட்டுல நான் இல்லாதது ரொம்ப கவலையா இருக்கு. இருந்தாலும் அவருக்கு இந்த பரிசுகளை நான் அனுப்பணும் ஆசையா அனுப்புறேன்னு அனுப்பி இருக்கிறேன். எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கவே இல்லைன்னு. ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? இப்படி ஒரு பரிசு அவர்கிட்ட இருந்து வருமானே, அவர் தனக்கு வருமானே உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. அவட சைட்டான்னு கம்ப்ளைண்ட்டை சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட தங்கச்சி உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறான்னு நம்புறேன். என்ன சொல்ல போறீங்களோ அவருக்கு இந்த பரிசு அனுப்பினதுக்கு இந்த வீடியோவை பார்த்து சொல்லிடுங்க. நன்றி என்று சொல்லி இருக்கிறேன். சரி, அதிகமா இப்படி கதைக்காம இருந்தா பின்னால கஷ்டப்படணும். இனி நல்லா கதைக்க வேணும். இல்ல முதலே குரலை ஓங்க வச்சிடணும், இல்லைன்னா அப்புறம் கஷ்டப்படணும். சரி, நான் சும்மா சொன்னேன். நீங்க எப்போ 2 பேரும் சந்தோஷமா இடைபிரியாம உங்களுடைய திருமண வாழ்க்கை அழகா அமையோடும் என்று உஷாராஜி குடும்பம் சார்பாகவும் எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுறோம். நன்றி. இதுக்குள்ள அவங்க எடுத்த அந்த மோதிரத்தினுடைய பில் எல்லாம் இருக்குது. நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா அது உங்களோட விருப்பம். சரி, நன்றி. தேங்க்யூ.